உதகை மற்றும் கொடைக்கானல் வரும் வாகனங்களுக்கு உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இன்று காலை முதல் இ-பாஸ் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் வந்து செல்ல எந்த தடையும் இல்லை என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் கோடை காலங்களில் மிகவும் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களான உதகை மற்றும் கொடைக்கானலுக்கு தமிழ்நாடு மட்டுமன்றி இந்தியாவின் பிற மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் பயணிகளின் வருகையை முறைப்படுத்தும் வகையில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதன் அடிப்படையில் கோடை விடுமுறையை கழிக்கவும் சுற்றி பார்க்கவும் வரும் சுற்றுலா பயணிகள் முறையான இ-பாஸ் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம், கொடைக்கானல் ஆகிய சுற்றுலா தலங்களுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் வணிக ரீதியாக வருபவர்களுக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் அவர்கள் பயணிக்கும் வாகனங்கள் இ-பாஸ் பதிவு செய்து பயணிக்க வேண்டும். மேலும் இ-பாஸ் பெறுவதற்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் வணிக ரீதியாக வருபவர்கள் epass.tnaga.org என்ற இணைய முகவரியில் உரிய தகவல்களை தெரிவித்து இன்று காலை 6 மணி முதல் இ-பாஸ் பெற்று வருகிறார்கள். வெளிநாட்டு பயணிகள் தங்களுடைய இமெயில் முகவரியை பயன்படுத்தி இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். உள்நாட்டு பயணிகள் தங்களுடைய தொலைபேசி எண்களை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம். அவர்கள் விண்ணப்பிக்கும் போது தானாகவே இ-பாஸ் கிடைத்துவிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த இ-பாஸ் நடைமுறை வாகனங்களை முறைப்படுத்தி சுற்றுலா பயணிகள் எளிதாக வந்து செல்ல வழிவகுக்கும் என்றும் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் இந்த நடைமுறையினை நாளை முதல் 30/6/2024 வரை பின்பற்றுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இ-பாஸ் வழங்கும் இந்த நடவடிக்கையின் காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு எந்தவித தொந்தரவும் அச்சமும் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை என்றும் இந்த இ-பாஸ் அனுமதி காரணமாக பொதுமக்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படாது என்றும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.